என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். சொல்லாம ஆண்டவர் நாம் துதித்து வெற்றி பெற்று விடுதலையோடு வெற்றியை தருகிற தேவன் அவர் என்று சொல்லி ஆண்டவர் உயர்த்தி சொல்லாம அல்லேலூயா. என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். எல்லாம் சொல்லாமா கைத்தட்டி. என்றும் ஆனந்த என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாரீர் என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாரீர் என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சொல்லாமா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லாம் அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். எல்லாம் சொல்லமா அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகார் நமக்குண்டு. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதனேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதனேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எனது வெளிச்சமும் மீட்புமானார், எதற்கு பயப்படே? ஆண்டவர்
எனது வெளிச்சமும் மீட்புமானா எதற்கு பயப்படே? அவரே எனது வாழ்வின் பலனானா, அவரே எனது வாழ்வின் பலனானா. யாருக்கு மஞ்சிடே? அல்லேலூயா, யாருக்கு அஞ்சிடே? நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதனேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதனேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். அதெல்லாம் நின்று என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனவெல்லாவற்றில நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனவெல்லாவற்றில நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே, இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனவெல்லாவற்றில நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனவெல்லாவற்றில நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நேரமே ஆராதிக்க வைத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீதான் என்னுடைய தலைவர், எஜமானர், என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்கிறவர் அப்பா. என்னுடைய கோட்டையும் மரணமா இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிற தேவன் அப்பா. உன்னுடைய வாழ்க்கையை குறித்து நீ கலங்கி வேதனைப்பட்டு இந்த வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் மன வேதனையோடு இருக்கக்கூடிய எல்லா கவலையும் மாற்றுகிற அருமை தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னோட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். நன்றி ராஜா, ஆராதிக்க வைத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். முக்கியமான ஒரு நல்ல வார்த்தையை நாம் பார்க்க போறோம். எடுத்து நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாம் எடுத்தீங்களா? எழுதி இருக்கிறபடி எல்லாம் எடுத்தீங்களா? சரி, எல்லாம் எடுங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம்
பண்ணினவைகளை சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் எனக்காக செய்கிற காரியத்தை நமக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்காக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கடவுள் செய்யறார்? நம்ம கண்ணு கேட்கல, காது கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மனசுல கூட நினைக்கலையா கடவுள் நமக்கு என்ன செய்யறாருன்னு சொல்லி. இஸ்ரேல் மக்கள் கடவுள் என்ன செய்ய போறோம்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கடவுள் பெரிய காரியம் செய்து வருகிறார்? நியூயார்க் சிட்டியில், அமெரிக்கா தேசத்துல அப்ப கருப்பு இனத்துல எல்லாம் அடிமையா இருந்தாங்க. யாருங்க? கருப்பு இனம் வந்து ரொம்ப அடிமைப்பட்டதான், அடிமையா வித்து அடிமையா இருந்தாங்க. அந்த இனத்துல இருந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். சின்ன வயசுல இயேசு பத்தி கேட்டு, ஏசாப்புடைய அன்பு கேட்டு வந்து இருக்கலாம். அவங்க நீ ஏசாப்பட்ட எதை கேட்டாலும் உனக்கு தருவாரு அப்படின்ற அந்த வசனத்தை அவன் சொன்னோன்னா அதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. ஒரு வெற்றியான வாழ்க்கை அவங்களால பார்க்க முடியல. ஒரு நாள் நியூயார்க் சிட்டில பார்த்தீங்கன்னா கடும் குளிர் தேசம். அது ஆளே உறைஞ்சி போற அளவுக்கு குளிர் ஆயிடுச்சான். என்ன ஆச்சுங்க? ஐஸ் கட்டி எல்லாம் -40 ஆவாங்க. கனடா அது மாதிரிலாம் பார்த்தோம் -40. நம்ம -9-12 வரைக்கும் தான் எதுங்க ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா -12 தான் இருக்கும். -40 பார்த்தீங்க எவ்வளோ இருக்கணும்? அவ்வளோ ஐஸ் கட்டி அவ்வளோ இருக்கும், கூலாக இருக்குமா. அந்த டைமில் ஒரு பையன், அந்த ஆப்பிரிக்கா அந்த கருப்பு சேர்ந்த பையன், போடுறதுக்கு ஷூ இல்லை, காலில் போடுறதுக்கு ஷூ இல்லை. ஷூ இல்லாமல் யாரும் வெளியே போக முடியாது. எத்தனை 4-5 சாக்ஸ் போடுவாங்களாம். அப்படி போட்டும் குளிர் தாங்க முடியாதான். போடுறதுக்கு அந்த பையனுக்கு ஷூ இல்லை. உடனே அவனுக்கு ஒரு வசனம் ஞாபகம் வச்சான். கடவுள்கிட்ட கேட்டால் கண்டிப்பா எனக்கு செய்வாரு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிட்டான்னா, அவன் நேரா ஷூ கடைக்கே போயிட்டு இருக்கான். எந்த ஷூ கடைக்க? அந்த அமெரிக்கா நியூயார்க் சிட்டியில் ஷூ கடைக்கே போய் அந்த ஷூ கடையில் வெளியே வெயிட் பண்ணி அந்த ஷூவை பார்த்துருக்குறான். ஒவ்வொரு ஷூ, எந்த ஷூ எனக்கு வேணும், கண்டிப்பா நான் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தருவார். யார் வாங்கி தருவா? ஏசாப்பாட்ட கேட்டால் கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷூவும் பார்த்துருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் வாங்கி தரவே இல்லை அப்படின்னு நின்றுட்டே இருந்தான் அவன். ஆனால் விசுவாசத்தை விடவே இல்லை, ஒவ்வொரு ஷூவும் பார்த்து இருந்தான். அந்த டைம்ல அந்த 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 வழியா செஞ்ச ஒரு பெரிய பணக்கார அம்மா குதிரையில செஞ்சிருக்காங்க. குதிரை, அந்த ரதத்துல வந்து ஒரு 4-5 குதிரை சேர்ந்து போவாங்க. அப்பெல்லாம் பயங்கர ஃபேமஸா. அந்த ரதத்துல ஸ்பீடா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த குட்டி பையன் காலில் ஷூ இல்லாத அவன் பார்த்துருக்கான். அந்த குளிர்ல வந்து இந்த குட்டி பையன் காலில் ஷூ இல்லைன்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் அந்த ஷூ கடையை எட்டி பார்க்குதான். நம்ம பார்த்து உடனே ஸ்டாப் பண்ணி நிறுத்தி கீழே இறங்கி இருக்கிறாங்க. இறங்கி அந்த பையனை கையை பிடிச்சி, அவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியல? யாருன்னே தெரியல, என்னன்னே புரியல அவனுக்கு. அந்த அம்மா கையை பிடிச்சி நேரா ஷூ கடை கூட்டு போயிட்டாங்களாம். அங்கிருந்து ஆளுங்களாம் இந்த அம்மா பார்த்தா எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, பெரிய பணக்காரம்மா, இவங்க ஒரு சாதாரண ஒரு பையனோட கையை பிடிச்சி கூட்டு வரான்னு சொல்லி அங்கெல்லாம் ஒன்றும் புரியல. அந்த பையனுக்கு ஏகப்பட்ட மரியாதை. சும்மா நின்று தான் இருந்தான், ஒண்ணுமே இல்லை. ஆனா அந்த அம்மா கையை பிடிச்சிக்கணும் அவ்வளோ மரியாதை. நீ கூட நம்ம 0வா இருக்கிறோம். கரெக்டாக நம்ம கையை பிடிச்சாதான் நான் எப்படி இருக்கிறோம்? 0வா இல்லை, நான் ஹீரோவா அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்குது இல்லையா? நான் வந்து 0 தான் நம்பலாம். ஆனா கடவுள் நம்மளுடைய கையை பிடிச்சாலும் நம்மளாம் இப்போ எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறாங்க? ஹீரோவா மாறிட்டோம் இல்லையா? ஹீரோயின்லாம் இங்கே தான் இருக்கிறோம், சர்ச்சில் தான், வெளியெல்லாம் இல்லை. அதனால நீங்க ஒரு பெரிய ஹீரோவா ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். அந்த பையன் உள்ள போன ஏகப்பட்ட மரியாதை. பாருங்க, 6 ஷூ வாங்கி கொடுத்துருக்கான் அந்த பையனுக்கு. எத்தனை ஷூங்க? அவன் கேட்டது ஒரே ஷூ தான். நின்று வெளியே பார்த்துருந்தான். ஆனால் விசுவாசம் எனக்குள்ள வந்துருச்சு, என் அப்பா எனக்கு எப்படியும் செய்வார். நீ கூட பாருங்க, டைம் ஆகலாம், ஆனா உங்களுக்காக கடவுள் ஒரு வழியை ஏற்படுத்தி அவர் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படியும் அவர் செய்வார் செய்ய மாட்டார். எப்படி செய்வார் கடவுள் எனக்கு அப்படின்னு நினைச்சு நிற்பலாம். உங்களுக்காக கடவுள் ஒரு வழியை அவர் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, யார் செய்து கொண்டிருக்கிறார்? எனக்காக என் தேவன் அவர் எனக்காக செய்து கொண்டே இருக்கிறார். அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனசு கூட தெரியலையா கடவுள் என்ன செய்யறது. நீ ஃபுல்லா தான் நான் பார்க்க போறேன். எத்தனை சொல்றீங்க? அதான் நல்ல ஒரு தேவன், நல்ல ஒரு டாபிக் அது. நம்ம ஃபுல்லா நீங்க பார்ப்போம். எடுத்து வாசிக்கலாம் பாருங்க, எப்படின்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். மத்தேயு 1:18 24. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது. இயேசு எப்படி பிறந்தாரு? மனுஷன் மூலியமா இல்ல, தேவனே என்ன பண்ணாரு? யார் வயித்துல பிறந்தது? யாருங்க? யார் வயித்துல? மரியாள். சாராள்கிட்ட போறீங்க? மரியாள் வயித்துல ஆண்டவர் பிறந்தார் இல்லையா? மரியாள் வயித்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிறந்தார். யாரு? தேவனே. எந்த மனுஷன் மூலியமாக அல்ல, மனுஷ சக்தியான அல்ல, தேவனே வந்து மறுரூபம் எடுத்து வந்தாராம், மனுஷ ரூபமா வந்தார். யார் வயித்துல? மரியாள் வயித்துல. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்றாங்க? கன்சீவ் ஆயிட்டாங்க. யாருங்க? மரியாள்.
அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டுக்காரர் பார்க்குறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்சீவ் ஆகிட்டா நான் எப்படி இருக்கும்? 10 பேர் கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்லை இது தேவனால் ஆச்சுன்னா 10 பேர் யோசிப்பான், என்ன இதுன்னு சொல்லிட்டு 10 பேர் யோசித்து எப்படியாவது தள்ளுன்னு முடிவு போனாங்க. அதே போலவே யோசேப்பும் முடிவு பண்ணிட்டான்னா, இது நம்மளுக்கு ஒன்றும் புரியல, என்ன முடிவு போடலாம், இது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அம்மா என்ன இருக்காங்க, கன்சீவ் ஆகணும் தேவ கிருபைன்றாங்களேன்னு சொல்லி அவனுக்கு ஒன்றும் புரியல பாருங்க. எப்படியாவது இந்த அம்மா தள்ளி விடலாம் அப்படின்னு பிளான் பண்றான். நீங்க ஃபுல்லா என்ன பாக்குறோம்னா, தேவ திட்டம், தேவன் எனக்கு செய்யற காரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா பார்க்க போறோம். படியும் பாருங்க. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், ஏதாவது ஊர்ல சொல்லி இது மாதிரி தப்பு தெரியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்த மனசு இல்லாமல் ரகசியமாய் அவளை ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனசுல என்ன பண்ணானா யோசித்தான். யார ரகசியமா எப்படியா தள்ளிவிட்டு நம்ம போயிடும், எஸ்கேப் ஆயிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சான். உடனே பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு சொல்லுங்க, அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு இருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. எங்கங்க எப்படியாவது தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு மனசுல நினைக்கும் போது உடனே யார் பேசுறா, யார் செய்யறாங்க, கடவுள் பேச ஆரம்பிக்கிறார். இது மரியாளுக்கு தெரியுமா? யோசேப்பு எப்படியாவது நம்ம தள்ளி விடலான்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு மரியாளுக்கு தெரியவே தெரியல. ஆனாலும் தெரிஞ்சதோ தெரியலையோ கடவுள் மரியாளுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். யாருக்கு வேலை செய்யறாரு? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதம் நடக்குதா தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சொல்லுங்க, திரும்ப சொல்றீங்க, எனக்காக கடவுள் நான் பார்க்கறனோ பார்க்கலையோ, ஆனா எனக்காக கடவுள் வேலை செய்ய ஆரம்பிச்சு விட்டார். சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்காக அவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்கு தெரியல, யோசேப்பு மரியாதை தள்ளி விடலான்னு நினைக்கிறது மரியாதைக்கு தெரியாது. ஆனாலும் கடவுள் போய் யுத்தம் பண்றார், கடவுள் போய் பேசுறாரு. இன்னைக்கு பாருங்க, என்னை எல்லாம் கை விட்டாங்க, நான் ஒரு அனாதை, எனக்கு யாரும் இல்லை நீங்க சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா கடவுள் உங்களுக்காக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக அற்புதத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வெற்றியை தருகிற தேவனா இருக்கு. என் வேலை ஸ்தலத்துல எல்லாம் என்னை போட்டு என்ன பண்றாங்க, என்ன நெருக்கிறாங்க, ஐயா எனக்கு என்னை கீழே தள்ளன்னு நினைக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. கடவுள் உங்களுக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கடவுள் பாருங்க, இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கடவுள் வேலை செய்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்க ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேருக்காகவும் கடவுள் ஒரு நல்ல வழியை, நல்ல வாழ்க்கையை நீங்க நல்லா இருக்கும்படி அவர் பிளான் பண்ணி அவர் செய்து கொண்டிருக்கிறார். கடவுள் நமக்கு செய்யறாரு இல்லையா? இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செய்து கொடு. அந்த பையன் பாருங்க, ஷூகல்ல போய் நின்னா நிக்கிறதான் வேலை, அவனுக்காக ஒரு ஆளை கொண்டு வருது கடவுளுடைய வேலை. இன்னைக்கு நான் சொல்றது என் வேலை, எனக்காக வழியெல்லாம் ஆயத்தம் பண்றது கடவுளுடைய வேலை. கடவுள் எனக்காக கண்டிப்பா அற்புதத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறா இல்லையா? கண்டிப்பா ரெடியா இருக்கிறார். ரொம்ப தொடர்ந்து நம்ம இதுதான் பார்க்க போறோம், எப்படி கடவுள் எனக்காக அற்புதத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பார்க்க போறோம். அடுத்த அதிகாரம் நம்ம எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே என்ன சொல்லிட்டாருங்க, ஒய்ஃப் போய் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு, சிஸ்டர்னு சொன்னா பலான அறந்துடும். இப்பெல்லாம் ஒய்ஃபை போய் சிஸ்டர்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒய்ஃபை போய் என்ன சொல்றாரு, ஏமா நான் உயிரோடு இருக்கேன், நீ என்ன பண்ண, என்னன்னு சொல்லு, சிஸ்டர்னு சொல்லு அப்படின்னு சொல்லு. ஏன் சொல்லுங்க, உயிரை காப்பாத்துக்க, உயிர் மேல உள்ள பயம். நீங்க இருக்கிற எல்லாத்துக்கும் என்ன பயங்க, உயிர் மேல உள்ள பயம் இருக்கா இல்லையா? செத்தா பரவாயில்லணும், ஆனா உயிர் மேல அவ்வளவு பயம் இருக்கும். நிறைய பேருக்கு உயிர் மேல இருக்குது, பயம் இருக்குது, இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. உயிர் அவ்வளவு வேல்யூவா இருக்குது. பாருங்க, அவன் சொல்றான் எப்படியாவது, ஏன்னா அந்த கால ராஜா என்ன பண்றான், மனைவி நல்லா இருந்துச்சுன்னா புருஷனை வெட்டி காலி பண்ணிட்டு யாரும் எடுத்து போயிடும், மனைவி தூக்கிட்டு போயிடும். அதனால நான் சொல்றான், தங்கச்சிட்டானா உனக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாருங்க எவ்வளவு பயந்து இருக்கிறான் பாருங்க. பாருங்க என்ன நடக்குது இங்க. கடவுளுடைய எப்படி கடவுள் நமக்காக வேலை செய்யறான்றதான் நீங்க ஃபுல்லா பார்க்க போறோம். பாருங்க படிங்க, பாருங்க என்ன செய்யறான்னு சொல்லிட்டு. கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைத்தான். இவன் பயந்ததுமே நடந்துச்சு. யார் பயந்தது போல? நீங்க நம்ம வாழ்க்கையில என்ன பயப்படுறோமோ அதை அப்படியே
நடக்கும். நடக்கும் நடக்காதான்? நம்ம பயந்தது அப்படியே நடக்கும். நீங்க என்ன சொல்றீங்களோ இந்த மாசம் அப்படியே நடக்கும். இந்த மாசம் கண்டிப்பா காசு வருமானன்னு தெரியல, டைட்டா இருக்குது அப்படி சொன்னீங்கன்னா அப்படியே டைட்டா ஆயிடும். இந்த மாசம் எல்லாம் எதுவும் வாங்க முடியாத போது எனக்கு தெரியுது அப்படின்னு மனசு நினைச்சுன்னா அப்படியே நடக்கும். நீங்க எதை பயப்படுறீங்களோ அது அப்படியே நடக்கும். அவன் பயந்தது போல் நடந்துச்சான். ராஜா வந்து கூட்டு போயிட்டாரு. யாரை கூட்டு போயிட்டாரு? யாரை கூட்டு போயிட்டாருங்க? சாராளை கூட்டு போயிட்டு. இப்ப யாரு தனியா இருக்குது? ஆபிரகாம் தனியா இருக்கிறான். ஆபிரகாம் வந்து வெளி ஊர்ல இருந்து வந்த ஆளு, இந்த ஊர் ஆள் கிடையாது. எந்த ஊர் ஆள் கிடையாதுங்க? அந்த ஊர் கேராருடைய ஆள் அவன். வெளி ஊர்ல இருந்து வந்த ஆள் அவன். வெளியிருந்து வந்த ஆளு. இப்ப அவனுக்கு துணையா நிக்கிறதுக்கு ஒரு ஆளுமே கிடையாது. யாருன்னா துணையா இருக்கிறாங்களா? யாருமே கிடையாது. ராஜாவே வந்து கூட்டு போயிட்டான். ராஜாக்கு போய் எதிர்த்து நின்று அவன்கிட்ட சண்டை போறது யாருமே இல்லை. தனி மனுஷன். அவன்கிட்ட போய் பேசி பரிந்து பேசி அவன்கிட்ட வந்து மனைவியை காப்பாத்துறதுக்கு யாரும் கிடையாது. யாரும் இல்லாத நேரத்தில் தான் அவர் இறங்கி வருவார். யார் இறங்கி வருவாருங்க? மகிமை உள்ள தேவன். அவர் இறங்கி வந்துட்டார்னா அதுக்கப்புறம் எவனும் கிட்ட நிற்கவே முடியாது. நீங்க சொல்லணும், எனக்கு யாரும் இல்லை, நீங்க அழுது கொண்டிருக்கலாம். உங்களுக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அதுதான் பேசணும். சொல்லுங்க, எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறா. அவர் இந்த உலகத்தை எல்லாத்த காட்டிலும் அவர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இல்லைங்க, எங்க சுத்தி இருக்கிற ஆளுங்கெல்லாம் எனக்கு ரொம்ப இது கெடுதல் நினைக்கிறாங்க, தீங்கு நினைக்கிறாங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இங்க இருக்கிற எல்லா ஆளு காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். என்ன செய்யறாரு பாருங்க, படிப்பு பாருங்க. தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். யார்கிட்ட போய்ங்க? அபிமெலேக்கு போய் இப்ப சொல்றார் ஆண்டவர், நீ கூப்பிட்டு வந்த பெண்ணு நிமித்தம் நீ செத்தா என்றார். ராஜாட்ட போய் சொல்றார். ராஜா இது வரைக்கும் அவன் முதல்ல இந்த மாதிரி வார்த்தை அவன் கேட்டது கிடையாது. ஏன்னா அவன் யார்? அவன் ராஜாட்ட எவனும் நேரம் இந்த மாதிரி பேசுனது கிடையாது. ஒன்னு நான் சாவடிப்பேன் செத்துன்ற வார்த்தை யாரும் பேச முடியாது. பேசுகிற ஒரே தேவன், அவரு போய் இறங்கி பேச. யாருமே பேச முடியாத அவர் பேசுறார். நீ கூட்டு வந்த இந்த மகள் நிமித்தம் நீ தொட்ட நீ செத்தன்றார் ஆண்டவர். யார் பேசுறாங்க? இது ஆபிரகாமுக்கு தெரியுமா? ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் எங்கேயோ இருக்கிறான். இந்த அம்மா எங்கேயோ அரண்மனையில் இருக்குது. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியல கடவுள் என்ன செய்யறாருன்னு சொல்லி. கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு என்ன செய்யறாரு உங்களுக்கு ஒரு ஆள் தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்காக கடவுள் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எதுவுமே சொல்றீங்க, நீங்க நல்லா இருக்கும்போது கடவுள் உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். என்னை ஆண்டவர் கைவிட்டாரு, என் வாழ்க்கையில எல்லாம் போயிட்டாங்க, என் வாழ்க்கையில எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எனக்கு யாரும் உதவி செய்யறது இல்லை, எனக்கு யாரும் விரும்பல, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சாதாரண பிள்ளைகள் இருந்தும் பெரிய ஆள் வரைக்கும் கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொள்ளார். பெரிய ராஜாட்ட போய் யார் பேசுறது? அவனுக்கு பேசுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா அவன் கூட கடவுள் இருக்கிறா. சொல்லுங்க, என் கூட யார் இருக்கிறா? இல்லைங்க ஐயா, அது ஒரு விதமான எலுமிச்சம்பழம் வந்து என் வீட்டில் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்க? ஏதோ ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை போட்டு ஒரு கலர் ஆகி போட்டுனா ஆள் பயந்துடுறான். ஐயோ ஏதோ என்ன ஆயிடும் பாருங்க, எனக்கு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, கடவுள் என் கூட இருக்கிறாரு, எது நடக்க. ரொம்ப அதுக்கு அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கும் படிங்க. எல்லாம் ரொம்ப அருமையான டாபிக் இது. அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ, இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையோ, அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன் நல்லா கவனிங்க, உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக, சொல்லுங்க, நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். சொல்லுங்க, நீ இந்த உலகத்துல பாவம் செய்யாதபடி இருக்க முடியுமான்னு சில பேர் கேள்வி. தப்பு செய்யாம இருக்க முடியுமா? தப்பு செஞ்சாதான் நரகத்துக்கு போறோம். இந்த நரகத்து படம்லாம் பார்த்துட்டு சில பேர் பயந்து, சில பேர் நரகம் பரவத்துக்கு அந்த பயமே வந்து போச்சு. கடவுள் மேலே பயம் வந்து போச்சு. கடவுள் என்ன இப்படி கொண்டு வரேன்னு சொல்லி சொல்றாங்க. பாவம் செய்யாதபடி நான் உன்னை தடுத்து. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளும், கர்த்தாவே எந்த பாவமும் என்னை அணுகாதபடி நீர் பாதுகாத்துன்னு சொன்னா ஒரு சின்ன பாவம் உங்களை தொடாதபடி கடவுள் பாதுகாப்பார். சொல்லுங்க, அவர் சொல்றாரு, நீ தப்பு செய்யாதபடி நான் தான் தடுத்து நிறுத்தணுன்றார். சொல்லுங்க, யார் தடுத்து நிறுத்துனது? இன்னைக்கு பிசாசு வந்து உங்களை தொடாதபடி யார் தடுத்து நிற்கிறது? நீ ஆண்டு காத்து கொண்டிருக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை சாத்தான் தொடாதபடி கர்த்தர் சொல்லியிருக்கிறாராம்.
உன்னை தொடாதபடி நான் கட்டளை இட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வண்டியில போகும்போதும், தூங்கும் போதும், நடக்கும் போதும், வேலை செய்யும் போதும், எல்லாவற்றிலையும் கடவுள் உங்களை பாதுகாக்கிறதுனால தான் நீங்க நல்லா இருக்கிறீங்க. சொல்றாரு, சாத்தானோ எந்த தீங்கும் உங்களை தொடாதபடி அவர் கட்டளை இட்டிருக்காராம். சொல்லுங்க, யார் கட்டளை இட்டிருக்கா? நீ நல்லா தூங்கி எழுந்திருக்கீங்க, நல்லா வேலைக்கு போறீங்க. இதெல்லாம் யாருடைய கருப்பை? ஒரு அம்மா சும்மா வழுக்கு கீழே வந்தாங்க, விழுந்த ஸ்பாட்லேயே அவுட்டு. கடல் நம்ம எவ்வளவு கண்மணி போல சுமந்து பாதுகாத்து வந்திருக்கிறார். வண்டியில போகும்போது, நடக்கும் போதும் எத்தனோ ஆபத்துகள் இருக்குது. ஆனா நீங்க கீழே விழாதபடியும், எந்த வியாதி எந்த தீங்கும் வராதபடியும் நான் உன்னை பாதுகாக்கும்படி கட்டளை இட்டேன்றார் ஆண்டவர். யார் பாதுகாக்கும்படி? நீங்க நல்லா இருக்குது, கடவுள் கட்டளை இட்டிருக்கார். சொல்லுங்க, கடவுள் கட்டளை இட்டிருக்கிறார். சொல்றாரு, நீ தப்பு செய்யாதபடி நான் உனக்கு கட்டளை இட்டேன் பாரு. கடவுள் சொல்லிட்டாருன்னா சொன்னதுதான். யார் சொன்னது? காற்றும் கடலையும் பார்த்து சொல்றாரு, சொன்னா அப்படி கேக்குது. மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கேட்கும். கடவுள் சொல்லிட்டாருன்னா சொன்னதான். தொடர்ந்து படிங்க பாருங்க. ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. யார் கொடுக்கலையா? கடவுள் கொடுக்கலன்றார். எந்த பாவமும் செய்யாதபடி உனக்கு நானு இடம் கொடுக்கவில்லை. சொல்லுங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. இவ்வளவு தூரம் யாரு பேசிட்டு வரா? யாருக்காக? நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் என்ன கைவிட்டாரு, கர்த்தர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, கடவுளை நம்பி எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, கடவுள்கிட்ட நான் கேட்டு எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்களுக்காக கடவுள் செய்து கொண்டதும் உங்க கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் எனக்காக செய்கிறது கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லையா அவர் எனக்கு என்ன செய்கிறார். பரலோகத்துல செய்யறத சொல்றாங்க, இந்த பூமியிலும் கடவுள் எனக்காக செய்யறத நம்ம மனக்கண்ணுக்கு தெரியல. ஆனா நம்ம டப்புன்னு பேசிடும். என்ன பேசுறோம்? இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படி யார்கிட்ட கூலி கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க? பீலையாம கூப்பிட்டு வந்தாங்க. பாலாக்கு ராஜா பீலையாம கூப்பிட்டு வரான். யாரை சபிக்கும்படி? இஸ்ரேல் மக்களை சபிக்கும்படி. இஸ்ரேல் மக்கள் சபிக்கும்படி கூட்டு வரான். கூட்டுரும் போது கடவுள் என்ன பண்ணிட்டாரு? நீ சொன்னா போன்றாரு. ஆனா ஆட்டோமேட்டிக்கா நான் மட்டும் போயிட்டான். போகும்போது வழியில நிக்குது, கழுதை போக மாட்டேன்து. ஏன்? முன்னாடி என்ன நிக்கிறாங்க? முன்னாடி கத்தோடைய தூதன் ஏதோ எப்படி நிக்கிறாரு? உருவின பட்டயத்தோடு நிக்கிறான். யாரை வெட்டுறதுக்கு? பீலையாம் நீ போன காலி பண்ற அளவுக்கு வைக்கிறார். ஏன்? இஸ்ரேல் மக்களுக்கு தெரியுமா இது? பீலையாம ஒருத்தன் போய் அவனை சபிக்கிறான், சபிக்கும் போது மக்கள் அழிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் என்னென்னலாம் பண்றான்னு சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்லிட்டு வராங்க? கீழே என்ன சொல்றான்? கடவுளுக்கு ஒண்ணுமே செய்யல, என்னை கூட்டு வந்து தெய்வம் இதுதான் சொல்லி ஒரு விக்கிரத்தை போய் வணங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவன் வணங்குறான். ஆனா அவனுக்காக தேவன் ஒரு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அதை யாருக்கும் தெரியல. கடவுள் இன்னைக்கு உங்களுக்காக செய்து மக்களுக்கு தெரியல. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, கடவுளை விட்டு பின்வாங்கி போய் கடவுள் நம்பிக்கை இல்லாம கடவுளே வேணான்னு சொல்லி போறான். அப்பேற்பட்ட ஆளுக்காக போய் கடவுள் யுத்தம் பண்றார். யாருக்காக? யார்கிட்ட போய்? பாலாகிட்ட பேசுறாரு. நீ பீலையாம்கிட்ட போய் சொல்றாரு, நீ போனீன்னா அவ்வளவுதான்றார். அப்புறம் போய் சபிக்கிறான்னு சொல்லிட்டு போய் நின்று சபிக்கலான்னு சொல்லி மக்களை பார்த்து சபிக்கிறான். என்ன வருது வாயிலிருந்து? வாயில ஆசீர்வாதம் சாபமே வரமாட்டேங்குது. ஏன்? இவங்கெல்லாம் சபிக்கவே முடியாது. சொல்லுங்க, உங்களெல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாது? நீங்களாம் யாரும் இல்லைங்க ஐயா, எங்க வீட்டு பக்கத்துல காலடி மண்ணு எடுத்து எனக்கு ஏதோ செஞ்சிருக்கிறாங்க. என்ன செஞ்சிருக்கிறாங்க? அப்படியே கொத்தனார் மேஸ்திரி பாருங்க, உங்க காலடி மண்ணெல்லாம் எடுத்துருக்குறாங்க. அப்படியே ஆளுங்க அப்படியே எடுத்து உங்களுக்கு ஏதோ மண்ணெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க ஏதோ பண்றாங்க. காலடி மண்ணு எடுத்திருக்காங்க. ஐயா உங்களுக்கு தெரியாது. ஆமா, நமக்கு தெரியாது தான். காலடி மண்ணு அப்படியே நான் நடந்து போகும்போது உங்களை ஃபாலோ பண்ணி எடுத்துருக்குறாங்க. இப்படி சொல்லியே உங்களை பிசாசு ஏமாத்தி வச்சிருக்கிறான். காலடி மண்ணு தானே, இன்னும் நல்லா நிறைய மண் நினைச்சு கொடுங்க. சொல்லுங்க, எனக்கு எந்ததும் வராது. ஏன்னா கர்த்தர் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார், எதுவும் தொடக்கூடாதுன்னு சொல்லி. பிசாசு சொல்லி, என் புள்ள மேல நீ தொட்டினா நீ காலி. யார் தொட்டினா? இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலும் யாராவது கை வச்சானா அவன் காலி. யார் காலி? பிசாசு காலி அப்படின்னு கர்த்தர் கட்டளை இட்டு இருக்கிறாராம். கடவுள் கட்டளை இட்டது நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நல்லா மூச்சு வருது, மூச்சு உள்ள போகுது, வருதா இல்லையா? சொல்லலாம். நம்ம ஒரு ஐயா எதுவும் முட்டை செஞ்சு வச்சிருக்கிறாங்க வீட்டுல, ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிடுங்க. அப்படி யாரா இருந்துச்சுன்னா நல்லா முட்டை ஃப்ரை எல்லாம் உங்களுக்காக யாரோ ஃப்ரீயா வாங்கி கொடுத்துருக்காங்க. அதனால பண்ணிட்டு இருப்பான். யார் வந்தா என் வீட்டுல பக்கத்துல இருக்கிற ஆள் இவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இதை வச்சிட்டாங்க, எதுவும் வைக்க முடியாது. நான் கடவுளுடைய பிள்ளை. எந்த தகடோட நீங்க பெருசாள், எந்த சாதாரண தகரம் அது உங்களை செய்ய முடியுமா? எல்லாத்த விட தேவன் பெரியவர். பீலையாம் போய் சொல்றான், பார்த்து சபின்றான். பாலாக்கு சபிக்க சொல்லும் போது பீலையாம் பார்த்து சொல்றான், இவர்கள் ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள், இவரை ஒருத்தரை சபிக்க முடியாதுன்றான். யார் சொல்றான்? இவர்கள் துஷ்ட சிங்கத்தை போல எழும்பி அப்படி நிப்பான்றான். அவன் பாலாக்கு சொல்றான், ஐயோ உன்னை கூட்டு வந்து சபிக்க சொன்ன என்ன பண்ற? சொல்லும் போது தேவன் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. என்ன இல்லைங்க,
மனுபுத்திரன் அல்லன்றார். கடவுள் மனசு மாறாத தேவன் அவர், உங்களை ஆசிரியர். ஆனா இஸ்ரேல் மக்கள் கீழே என்ன பண்ணிருக்கிறான், கடவுளுக்கு விரோதமா பேசுறான். அப்படி விரோதமா பேசுற ஆளுக்கு கடவுள் என்ன செய்யறாருங்க, நன்மை செய்து. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் முறுமுறுத்து எதனா பேசலாம், நீங்க முறுமுறுத்து பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆனா உங்களுக்காக கடவுள் ஒண்ணு செய்யறாருன்னா நன்மை தான் செய்து கொண்டிருக்க. எதுவுமே சொல்றீங்க, நீங்க கடவுளை தப்பா பேசலாம், திட்டலாம், என்னன்னா செஞ்சிருக்கலாம். ஆனா கடவுள் உங்களுக்காக என்ன பண்றாருன்னா உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைக்காக நான் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய கண்ணு காணல, உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களுக்காக கடவுள் யுத்தம் செய்து கொண்டிருக்கார். சாது சுந்தர் சிங் தேவ மனுஷன் அவர் திபெத் தேசத்துல போய் ஊழியம் செய்ய போகும்போது அங்க திபெத் மக்கள் அவரை கல்லுலையும் கட்டையிலையும் அடிச்சிருக்கான். ரத்தம் ஓடி இருக்கிறார். ஓடி ஒரு குகையில போய் ஒளிஞ்சு மறைஞ்சு என்னடியோ சாவடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சாம போறோம், கடவுள்கிட்ட நம்ம ஜோம் பண்ணலாம்னு சொல்லி கண்ணை மூடி ஜோம் பண்ணிருக்கிறாங்க. ஜோம் பண்ணோன்னு அன்னோட சமூகத்துல ஐசப்பா எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி ஜோம் பண்றாங்க. பின்னாடி அந்த ஊர் மக்களே வந்துருக்கான், எல்லாம் தடியோட அடிக்க வந்திருக்காங்க. வந்தோடனே ஜோம் பண்ணிருக்காரு. 1/2 hour ஆச்சு, ஒருத்தரம் வரல. 1 hour ஆச்சு, ஒருத்தரம் வரல. 2 மணி நேரம் ஆச்சு, வரல. வெளியே பார்த்தாரு, யாருமே காணும். ஒருத்தர் கூட வந்தா ஒரு ஆள் கூட காணும், எல்லாம் போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில இவர் ரொம்ப சந்தோஷம் தூங்கிட்டு யாரும் வரலன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா அந்த ஊர் மக்களே திரண்டு வராங்களாம். நினைச்சாராம், நைட்டு கண்ணு தெரியாம விட்டு போயிட்டான் பொழுது இன்னைக்கு யார் வரா, ஊரே திரண்டு வருது, நம்ம இன்னைக்கு காலி தான் அப்படின்னு நினைச்சு அப்படி இருக்கும்போது ஊர்ல இருக்கிற அந்த தலைவர் அவர் காலில் சாஷ்டாமா விழுந்தாராம். நீங்க உங்களை சாதாரணமா நினைச்சு நாங்க என்ன பண்ணிட்டோம், உங்களை கை வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது சொன்னோம், நேற்று நான் உங்களை அடிச்சு உங்களை கொலை பண்ணலான்னு வந்தோம். நாங்க வரும்போது பார்த்தா உங்களை சுத்திலும் வெள்ளை அங்கி தரித்த தேவ தூதர்கள் உருவின பட்டயத்தோடு, எங்கிட்ட இருந்தெல்லாம் சின்ன சின்ன கட்டை தான், ஆனா அவர்கிட்ட இருந்த கத்தி எவ்வளவு பெரிய கத்தி ஆகுது. அப்படி போட்டவே எல்லாம் காலியாயிடும் பொழுது, ஒரு வெட்டிலே ஊரே காலியாயிடும் பொழுது அப்பேற்பட்ட உருவின கத்தியோடு இருந்தாங்க. தூதர் உங்களை சுத்திலும் உலாவி கொண்டு இருந்தாங்க. யார் அவங்கலாம், நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இவ்வளவு உங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சொன்னாராம், இஸ்ரவேலை காக்கிற ஒரு உதவும் இல்லை, எனக்காக என் தேவன் யுத்தம் பண்ணி கொடுறா. அது யாருக்கு, அவருக்கு சாது சுந்தர் சிங் சொன்னப்போ தான் தெரிஞ்சுது. யாருக்கு தெரிஞ்சதுங்க, ஆனா உங்களுக்காக தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் வேலை செய்வார். ஆனா உங்களுக்கு கண்ணில் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக கர்த்தர் வேலை செய்து கொண்டிருக்கார். நீங்க போறீங்க, வண்டியில போறதான் தெரியும், எத்தனை ஆபத்து உங்களுக்கு வருது உங்களுக்கு தெரியுமா, தெரியல. அத்தனை ஆபத்தையும் ஒன்றும் இல்லாம கர்த்தர் தடுத்து நிறுத்தி உங்களை கொண்டு பத்திரமா கொண்டு வந்து நல்லா வீட்டுல சாப்பாடு வைக்கிறது கடவுளுடைய கிருபை. சொல்லுங்க, நீ நல்ல சாப்பாடு சாப்பிடுறீங்க பாருங்க, சாப்பிடும் போது கடவுள் நன்றி சொல்லணும். இந்த நேரத்துல இந்த நல்ல சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா, இது என்னால முடியாது, உம்முடைய கிருபை. ஏன்னா அவர் கட்டளை இட்டிருக்கிறார். சொல்லுங்க, யார் கட்டளை இட்டிருக்கா, கடவுளுடைய கிருபை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ற தேவன் பாருங்க, அவ்வளவு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து படிக்க பாருங்க, அதை அப்படியே படிச்சுட்டு வரும் வசனம். அந்த விட்டதுல அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. இப்ப கூட்டு வந்த ஆளு ஃபர்ஸ்ட் டைமே இப்பதான் வெளியே ரிலீஸ் பண்ணி அனுப்புற. இது வரைக்கும் ராஜா அவன் கூட்டு வந்து யாருமே விட்டதே கிடையாது. கூட்டு வந்து விடுறான், அவன் எடுத்து விட்டுருன்றான். ஏன்னா உயிர் பயம். என்ன பயம், கடவுள் அந்த அளவு சொல்லிட்டு இருப்பார் பொழுது, சொன்ன வார்த்தையினால் நடுங்கிட்டான். ஏன்னா அவரு பயங்கரமான தேவன், வல்லமுள்ள தேவன் சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் ஒரு மேன் ஆஃப் காட்ன்றார், தீர்க்கதரிசி என்றார். யாரு இருக்கிற ஒவ்வொருத்தரும் மேன் ஆஃப் காட். நீங்களாம் யாருங்க, கடவுளுடைய பிள்ளை. உங்களை யாராவது என்ன செஞ்சிட முடியுமா சொல்லுங்க. என் மேல கடவுளுடைய என்ன இருக்குது, தலையில என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது. பேணு இருக்குதுன்ற போறீங்க தலையில, என் தலையில என்ன இருக்குது, கடவுளுடைய அபிஷேகம் இருக்குது. சில பேர் சரி, கர்த்தர் உங்க மேல அபிஷேகம் இருக்கா இல்லையா, கடவுள் மேல உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய வல்லமையும் உங்க மேல இருக்குது. நீங்க உங்க மேல கை வைக்க நினைச்சாவே ஆள் நாயிடுவாங்க, ஆள் காலி. நீங்க காலி ஆக மாட்டீங்க. சில பேர் நம்ம காலி ஆயிடுறோம். ஐயோ என்னமோ பண்ணிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா என் மேல எனக்குள் என் கூட கடவுள் இருக்கிறார். சொல்லுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட கடவுள் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கடவுள் உங்களை உங்க வழி போதபடி கடவுள் உங்க கூட வந்து கொண்டிருக்கிறாரு. அதை பெருசா பேசணும். கடவுள் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை பெருசா பேசுங்க. மத்த எதையும் பெருசா பேசக்கூடாது. சொல்லுங்க, எதை பேசுங்க பெருசா சொல்லுங்க. படியும் பாருங்க. நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல். யார் வேண்டுதல் செய்வா, நீ நல்லா இருக்கனா யார் ஜெபம் பண்ணணும், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருக்கலாம். நல்லா இருப்பீங்களா, டெய்லி எழுந்து என்ன பண்ணணும், உங்க வீடு பிழைக்கணும்னா நீங்க ஜெபம் பண்ணணும். கடவுள் அவன் நீ பிழைக்கும்படி அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான்ட்டார். அவன் என்ன சொல்லிட்டானா அப்படி நடக்கும். ஏன்னா அவன் மேல என்ன இருக்குது, ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை, உன்னை சபிக்கிறவனை
சபிப்பேன். அவனை யாருன்னா தொட்டா இவங்காலி, ஏன்னா அவன் மேல அவ்வளவு அபிஷேகம். இன்னைக்கு உங்களை நீங்க சாதாரண ஆள் கிடையாது. உங்களை யாரா சபிச்சா நீங்க கவலைப்பட தேவையில்லை, அப்படியே ரிட்டர்ன்ல வருது. இங்க வருதுங்க. உங்களை யாருன்னா திட்டினாங்கன்னா நீங்க கவலைப்படாது. நீங்க அபிஷேகம் பட்ட ஆள கடவுளுடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களை யாராவது திட்டினாங்கன்னா அப்படியே ரிட்டர்ன்ல வருதான். யாருக்கு வருது? யாருக்கு வருதுங்க? நல்லா வரட்டும் ஐயா அப்படின்னு சொல்ல போறீங்க. பக்கத்துல என்ன ரொம்ப திட்டுறான், அவங்க வரட்டும் ரிட்டர்ன் நல்லா சீக்கிரமா வரமாட்டேங்குது அப்படின்னு. இன்னைக்கு இங்க யாராவது உங்க வேலை செலுத்த உங்களை கீழே தரலாம் நினைச்சாங்கன்னா, உங்களை ஒண்ணுலாம் ஆக்கல் நினைச்சாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க. உங்களை நீங்க வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்க உங்களை கடவுள் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க? இங்க கேட்டுக்கொண்டிருக்கிற டிவி ப்ரோக்ராம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையும் கடவுள் அப்படிதான் அற்புதத்தை செய்வார். செய்ய மாட்டார். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய கரமும் கிருபையும் கண்மணி போல கடவுள் பாதுகாப்பார். நீங்க யாரும் உங்க கைவிட்டான்னு கவலைப்பட தேவையில்ல. உங்க கூட கடவுள் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கடவுள் என் கூட இருக்கிறார். என்னாச்சா படியும் பாருங்க. நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்றார். எத்தனை தடவை சொல்றாரு பாருங்க? சாவு 3 தடவை சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு ஆள் இருப்பானா? என்ன அர்த்தம் பாருங்க, படிப்போம். அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். அபிமெலேக்கு அதிகாலையில் சொல்லுங்க, என்ன காலையில ஃபர்ஸ்ட் வேலை இதுதான். யார் அனுப்புறது? எப்பா தெரியாம ஒரு அம்மாவை கூட்டு வந்துட்டு எனக்கு போர்ச்சாலும் அவன் கூட ஆளும் கூட்டுருப்பான். ஏன்டா கேட்டுக்கிட்டு கூட்டு வரது இல்லையா நீன்னு சொல்லி காலையிலே முதல்ல அமுச்சு விடுறான். யார் அமுச்சு விடுறாங்க? சாரால் வீட்டுக்கு வந்தோன்னா ஆபிரகாம் எப்படி வந்திருக்கும்? ஆபிரகாம கூட்டு அனுப்புறாங்க. ஆளை கூட்டு வந்தோடனே இப்ப ஆபிரகாம் கேட்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இப்ப ஆபிரகாம் உள்ள என்ன சந்தோஷம்? நைட்டு இரவு நேரத்துல ராஜா கிட்ட யார் பேசினா? சாரால் கூட சொல்லுங்க, பயந்துட்டான். சொன்ன சாரால் கூட சொல்ல, கடவுள் பேசியிருக்கிறார். ஆபிரகாம் கேட்டா எப்படி இருக்கும்? ஆபிரகாம் என்ன ஆச்சுமான்னு கேட்டிருப்பான். சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி கடவுள் என்ன பண்ணாரு, நைட்டு பேசி இப்படிலாம் பயந்து என்ன பண்ணிட்டான், அமிச்சிட்டான், தொட கூட இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் எவ்வளவு சந்தோஷம். அவன் நைட்லாம் என்ன பண்ணியிருப்பான்? கடவுள் இப்படி பண்ணிட்டாருன்ற ஒரு மன கஷ்டம் இருந்திருக்கலாம். ஆனாலும் கடவுள் உங்களுக்காக ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கார். உங்க கண்ணுக்கு ஒரு வேலை தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக கடவுள் செய்து கொண்டிருக்கார். எத்தனை பேர் சொல்றீங்க? கடவுள் எனக்காக ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில தீமை செய்யாத தேவன் சாவர வரைக்கும் உங்க வாழ்க்கையில அவர் தீமை செய்ய மாட்டார். கண்டிப்பா செய்ய மாட்டார். செய்வாரா? கடவுள் செய்யற தேவனா? கடவுள் உங்களோட கையை உடைச்சி உங்க காலை உடைச்சி நீங்க தப்பு செய்யும் போது உங்க கையையும் காலையும் உடைச்சி அந்த கையை காலை உடைச்சோன்னா அதை பார்த்து கடவுள் வந்து சந்தோஷப்படுவாரா? உங்க கையை உடைச்சு இவன் தப்பு செஞ்சுட்டான் அதனால இவன் கையை உடைச்சதுனால இப்ப சரியாயிட்டான்னு சொல்லிட்டு உங்க கையை உடைச்சு அந்த கை வேதனை பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவாரா? அப்படிலாம் கடவுள் சந்தோஷப்படுற தேவன் அல்ல. கடவுள் உங்களுக்கு மனம் திரும்பி மனம் மாறுகிற நல்ல தேவன் அவங்க கூட எத்தனை சொல்றேன்? கர்த்தர் நல்ல தேவன் என் கூட இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, கடவுள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கூட இருக்கிறாரா இல்லையா? இருக்காருன்னா இருக்க மாதிரி இருக்குது, ஒன்னும் தெரியலங்க அப்படின்றீங்களா? புதிய நம்பிக்கை எழுப்புதல் திருச்சபை ஆராதனை நேரம் ஞாயிறு தோறும் காலை ஆராதனை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை 10 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரை. இடம் புதிய நம்பிக்கை எழுப்புதல் திருச்சபை 1551 தென்றல் நகர், கார்ப்பரேஷன் வங்கி அருகில், வேங்கிக்கால், திருவண்ணாமலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.